மே 5, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 8 வண்ணங்களின் ஆழம் அருகமை குறித்து விளக்கம் தருபவர் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூல் 2வது இயலான சீர்மை இயலில் காட்சி அறிவு குறித்த பாடங்களை விளக்கி வருகிறோம். கடந்த வகுப்பு 3 பரிமாணங்கள் என்பவை யாவை என்பதை பற்றி விளக்கங்களை உள்ளடக்கியிருந்தது. மனிதர்கள் 3வது பரிமாணத்தை மட்டுமே காட்சியாக காண்கின்றனர். அந்த 3வது பரிமாணம் என்பது என்ன? 1 மற்றும் 2 பரிமாணங்கள் என்பவை யாவை ஆகியவற்றையெல்லாம் கடந்த பாடத்தில் விளக்கினோம். ஆழம் அருகமை என்ற கருத்து 3வது பரிமாணத்துடைய சாரம். காட்சியில் ஆழமும் அருகமையும் இருந்தால் அது 3வது பரிமாணம். அதை மட்டுமே மனித காட்சியறிவு அறிந்து கொள்கிறது என்பது கருத்து. இந்த கருத்தில் மிகவும் இன்றியமையாத ஒரு செய்தி எதுவெனில், ஆழம் அருகமை ஆகிய இரண்டிற்கும் இடையில் வளை வடிவம் உருவாகிறது என்பதுதான். இதை நீங்கள் நன்கு சிந்தனையில் குறித்து கொள்ள வேண்டும். வளை வடிவங்களே மனித கண்களுக்கு புலனாகின்றன. அவ்வளை வடிவம் உள்ளவை மட்டுமே 3வது பரிமாணங்கள் ஆகின்றன. ஆழம் அருகமை என்று இரு நிலை தோன்றும் போது ஆழத்திற்கும் அருகமைக்கும் இடையில் இருப்பது ஒரு நேர்கோடு அல்ல. நேர்கோடு இருந்தால் ஆழம் அருகமை என்பது இருக்காது என்பதுதான் கருத்து. இது இன்னும் மிகவும் ஆழமான கருத்து. நம்மால் இயன்ற அளவிற்கு விளக்குகிறோம். ஆகவே நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வளை வடிவம் எவ்வாறு உருவாகிறது என்பதையும் கடந்த வகுப்பில் விளக்கினோம். குத்து, கிடை ஆகியவைதான் மூல வடிவங்கள். அவற்றிலிருந்து வேறு 6 வடிவ நிலைகள் தோற்றமளிக்கின்றன. மொத்தம் 8 வடிவ நிலைகள் உள்ளன. இந்த 8 வடிவ நிலைகளும் வெளிப்படும் போது வளை வடிவமாகின்றன. அதாவது உருளை, கோளம் ஆகிய வெளிப்பாடுகள் அமைகின்றன. இவ்வாறு அமையாத நிலை உண்டு. அதாவது வளையாத நிலை பேரண்டத்தில் ஏராளமாக உண்டு. அதுதான் மூல நிலையே, மூலத்திற்கு நெருக்கமான நிலை. வளையாத நிலைகள் ஏராளமாக உண்டு, எண்ணற்றவை உண்டு. அவற்றை மனித காட்சி அறிவு அறிந்து கொள்வதே இல்லை. எது வளை நிலையை அடைந்து விட்டதோ அதைத்தான் மனித புலனறிவு காண்கிறது என்பதுதான் அந்த பாடம் சொல்லும் செய்தி. வளையாத நிலை என்பது அடிப்படையில் என்ன? இயக்கம் தனியாத நிலை. இயக்கம் தனிய வளை வடிவமாகிறது. சிவத்தின் இயக்கத்தை சக்தி தணிக்க வளை வடிவமாகிறது. பின்னர் உருளை, கோளம் ஆகிய வடிவங்கள் எல்லாம் தோற்றமளிக்கின்றன. இயக்கத்தை தணித்தல். இயக்கம் தனிய ஆழம் அருகமை ஏற்படுகிறது. தனிந்த இயக்க நிலையின் வெளிப்பாடுகளைத்தான் நாம் காண்கிறோம். இந்த வளை வடிவத்திலிருந்து பின்னோக்கி செல்ல, அதாவது மூலத்தை நோக்கி செல்ல இயக்கத்தின் மிகுதி இருக்கிறது. இயக்கம் மிகுந்து கொண்டே செல்கிறது. இயக்கம் மிகுந்து செல்லும் போது வளைவு குறைகிறது.
நேர்கோடுகள் அல்லது இடச்சாய்வு, வலச்சாய்வு ஆகிய கோடுகள் என்று கூட குறிப்பிடக்கூடாது. இடச்சாய்வு, வலச்சாய்வு ஆகிய வளையாத வடிவங்கள் உள்ளன. அந்த வடிவங்களை மனித காட்சியறிவு காண்பதே இல்லை, காண இயலாது. இதன் சுருக்கம், நீ எதை காண்கிறாயோ அது சிவத்தின் தனிந்த இயக்கம். நீ காண்பது சிவமல்ல. அதேவேளை நீ எதை காண்கிறாயோ அது சிவத்தின் வெளிப்பாடு, சிவம் மற்றும் சக்தியின் வெளிப்பாடு என்பதுதான். நீ காணாத பொருட்கள் இங்கு ஏராளமாக உள்ளன. நீ காணாத காட்சிகள் தான் மிகுதியாக உள்ளன. நீ காண்பவை சொற்பத்திலும் சொற்பம், அற்பத்திலும் அற்பம் என்பதுதான் கருத்து. இந்த ஆழம் அருகமை என்ற வளை வடிவின் இரு இயல்புகள் வண்ண கோட்பாடாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி சுருக்கமாக காண்போம். இந்த பாடம் மிக எளிமையான பாடம். இதுவரை நாம் உரைத்த கருத்துக்களை புரிந்து கொள்வோருக்கு இந்த பாடம் மிகவும் எளிமையாக இருக்கும். ஆகவே இந்த பாடத்தை விரைவாக விளக்க விரும்புகிறோம். வண்ணங்கள் என்பவை ஒளிக்கற்றைகளின் வெளிப்பாடுகள். வண்ணங்கள் என்பவை ஒளிக்கற்றைகளின் வெளிப்பாடுகள். வண்ணங்கள் ஒளி எனும் மூலத்தின் விளைவுகள். வண்ணங்கள் எதற்கும் மூலமல்ல. ஒளி கற்றைகளின் வெளிப்பாடுகள். ஒளி வேறு, ஒளி கற்றை வேறு. ஒளி கற்றை என்பதே ஒரு வெளிப்பாடுதான். கற்றைகளுக்கு மூலம் ஒளி. அந்த மூலமான ஒளி குறிப்பிட்ட வண்ணமற்றது. ஒளி என்றதும் உங்களுக்கு வெண்ணிறத்தில் ஒன்று நினைவுக்கு வந்தால் நீங்கள் வண்ணத்தை காண்கிறீர்கள், வண்ணத்தை கற்பனை செய்கிறீர்கள். ஒளிக்கு குறிப்பிட்ட வண்ணம் இல்லை. அதேவேளை ஒளி வண்ணங்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அவ்வாறு அது வெளிப்படுத்தி கொள்ளும் நிலைதான் ஒளிக்கற்றை. ஒளியின் இயக்கம் தணிந்தால் ஒளி கற்றையாகும். அந்த கற்றைகளின் ஒரு வகை வெளிப்பாடு வண்ணம். ஒளி, கற்றை, வண்ணம் என்று 3 நிலைகளை இப்பொழுது குறிப்பிட்டோம். இவற்றில் ஒளி எனப்படுவது மிகுதியான இயக்கம் கொண்டது. ஆகவே ஒளியை மனித கண்கள் காண்பதில்லை. இதை பற்றிய பாடம் ஊழி நூலின் பிற்பகுதியில் இருக்கிறது. ஒளியை பற்றி தனி பாடமே உண்டு. ஒளியை காண்பதாக கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. நாம் காண்பது வெளிச்சத்தை. வெளிச்சம் வேறு, ஒளி வேறு. வெளிப்படுவது வெளிச்சம். ஒளி ஒளிவாக, மறைவாக இருப்பது. ஒளியை காண்பதில்லை. ஒளி இயக்கம் தணிந்து கற்றையாகி வண்ணமாகி மனித காட்சிக்கு புலனாகிறது. இதுதான் இந்த வரிக்கான விளக்கம். வண்ணங்கள் என்பவை ஒளி கற்றைகளின் வெளிப்பாடுகள். வண்ணங்கள் ஒளி எனும் மூலத்தின் விளைவுகள். வண்ணங்கள் எதற்கும் மூலமல்ல. அதாவது வண்ணம் எதற்குமே மூலமல்ல. வண்ணமே வெளிப்பாடு, அது மூலமல்ல என்பது கருத்து. ஒளி மூலம், வண்ணம் மாயை. ஒளி எனப்படுவது மூலம், வண்ணம் மாயை. மாயை பற்றி நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். இதுதான், இவ்வளவுதான், இப்படித்தான் என்ற நம்பிக்கை வழங்கி அனுபவங்களை, பட்டறிவை தருவது மாயை. இது மஞ்சள், இது பச்சை, இது நீலம் என்று வகை பிரித்தலே மாயைதான். மஞ்சளுக்குள் பிற வண்ணங்கள் உண்டு, நீலத்திற்குள்ளும் பிற வண்ணங்கள் உண்டு. ஆனால் இதை மஞ்சள் என்று மனித அறிவு அறுதியிட்டு நம்புகிறது. அவ்வாறு நம்புவது
தவறா என்றால் நிச்சயமாக தவறில்லை. அது மஞ்சள் தான். ஆனால் அது மஞ்சள் மட்டுமே அல்ல. இதுதான் மாயை. ஒளி அவ்வாறானதல்ல. ஒளி மாயை அல்ல. ஒருவேளை ஒளி மாயை என்றால் அதை நாம் காண இயலும். நாம் எதை காண்கிறோமோ அது மாயை. ஒளி மாயை அல்ல என்பதனால் அது காட்சிக்கே புலனாவதில்லை. இதுதான் ஒளி மூலம் வண்ணம் மாயை என்ற சொற்களின் விளக்கம். வண்ணங்களின் அடர்த்தி, வெளிர்மை ஆகியன இணைந்து ஆழம் மற்றும் அருகமையை விளைவிக்கின்றன. ஆழம், அருகமை என்ற கருத்து வண்ணங்களில் அடர்த்தி மற்றும் வெளிர்மையாக விளைகின்றது. வெளிர்மை என்றால் வெளிர் வண்ணம். வெளிர் என்ற சொல்லுக்கான பண்பு சொல்லுது. வெளிர்மை. வெளிர்ந்து அடர்த்தி குறைந்த நிலையில் இருப்பது வெளிர்மை என்னும் பண்பில் இருப்பது. அடர்த்தியானவை ஆழத்தையும் வெளிர்மையானவை அருகமையும் குறிப்பதுண்டு. சில வேளைகளில் வெளிர்மையானவை ஆழத்தையும் அடர்த்தியானவை அருகமையும் குறிப்பதுண்டு. அது சூழல், வடிவ நிலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். ஆனால் அடர்த்தி, வெளிர்மை ஆகியன இணைந்துதான் ஆழம் மற்றும் அருகமையை விளைவிக்கின்றன. கருமை அடர்த்தியானது, வெண்மை வெளிர்மை கொண்டது என்பது ஒரு சான்று. கருமை பரப்பில் வெண்மை இருப்பின் கருமை அருகமையாகவும் வெண்மை ஆழமாகவும் வெளிப்படுகின்றன. முழுக்க கருமை ஒரு பரப்பில் இருக்கும்போது அந்த பரப்பில் எங்கேனும் வெண்மை ஒரு புள்ளியாக இருந்தால், சிறு உருவமாக இருந்தால், அந்த கருமை அருகமையாகி விடுகிறது, வெண்மை ஆழமாகி விடுகிறது. கருமைதான் அருகமையாக இருக்கும். அது ஈர்க்கிறதல்லவா, கருமை ஈர்க்கிறதல்லவா, அப்படியே காட்சி அறிவே அது ஈர்க்கும். ஆகவே அது அருகமையாகிவிடும். வெண்மை புறந்தள்ளுவது. வெண்மை கருமை ஈர்க்கும், வெண்மை புறந்தள்ளும். சிவம் ஈர்க்கும், சக்தி புறந்தள்ளும். ஆகவே கருமை பரப்பில் வெண்மை சிறிய அளவில் இருக்கும்போது கருமை அருகமையாகவும் வெண்மை ஆழமாகவும் காட்சியளிக்கும், வெளிப்படும். எல்லா அடர் வெளிர் வண்ணங்களும் இவ்வாறான ஆழம் அருகமையை தோற்றுவிக்கின்றன. குறிப்பிட்ட வண்ணம் ஆழமாகும், குறிப்பிட்ட வண்ணம் அருகமையாகும் எனும் விதி இல்லை என்று குறிக்க தெளிவாக உரைக்கப்பட்டுள்ளது. சூழலுக்கு ஏற்ப, வண்ணங்களின் அமைவுக்கு ஏற்ப ஆழம் அருகமை மாற்றமடையும். குறிப்பிட்ட வண்ணம் இப்படியானது, குறிப்பிட்ட வண்ணம் அப்படியானது என்ற விதி இல்லை. தட்டையான பரப்புகளில் உள்ள வடிவங்களை மனிதர்கள் காண்பது வண்ணங்களின் வழியாக உருவாகும் ஆழம் அருகமை தோற்றத்தின் விளைவே ஆகும். ஒரு தட்டையான பொருள் இருக்கிறது எனில் அந்த தட்டையான பரப்பில் உள்ள வடிவங்களை மனிதர்கள் காண்பதே வண்ணங்களின் வழியாக உருவாகும் ஆழம் அருகமை தோற்றத்தின் விளைவே ஆகும். ஒரு காகிதத்தில், வெள்ளைத்தாளில் ஏதேனும் எழுதப்படுகிறது என்றால் அவ்வாறு எழுதப்படுவது ஆழம் அருகமை என்னும் நிலையை தோற்றுவிக்கிறது. வெள்ளைத்தாளில் நீல நிறத்தில் எழுதினால் நீல நிறம் அருகமையாகிவிடும், வெண்மை ஆழமாகிவிடும். இந்த இரண்டும் இணைந்து காட்சிக்கு புலனாகின்றது. வெள்ளைத்தாள் உங்கள் எதிரே இருக்கும்போது அந்த வெள்ளைத்தாளின் பின்புலம் ஒரு அறையாக இருக்கலாம், அல்லது ஒரு தோட்டமாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு வெளி, எங்கு அந்த வெள்ளைத்தாள் உங்களுக்கு எதிரே காட்டப்படுகிறதோ அந்த பின்புலம் அந்த புலத்திற்கும் தாளுக்கும் இடையில் ஆழம் அருகமை ஏற்படுகிறது. அதுவே வெள்ளைத்தாளை உங்களை காணச் செய்கிறது. ஒருவேளை பின்புலமும் வெண்மை, முழு வெண்மை, தாளும் முழு வெண்மை எனில் வெள்ளைத்தாளை நீங்கள் தனியே காண மாட்டீர்கள். ஏனெனில் அங்கு ஆழம் அருகமை எனும் ஒழுங்கு செயல்படவில்லை.
கருமைக்குள் கருமையை காண இயலாது, வெண்மைக்குள் வெண்மையை காண இயலாது. ஆழம் அருகமை எனும் இரு நிலை இருக்கும்போது இவ்விரு நிலைகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளி வளை வடிவமாகிறது. இதைத்தான் தொடக்கத்தில் குறிப்பிட்டோம். ஆழம் அருகமை ஆகிய இரண்டிற்கும் இடையில் உள்ள இடைவெளி வளை வடிவமாகிறது. இடைவெளி என்றால், வெளி என்பது நாம் இடைவெளி என்ற சொல்லை இங்கு பதிவு செய்யும் போது வெளி, ஆகாயம் எனும் கருத்தைத்தான் பதிவு செய்கிறோம். ஆழம் அருகமை ஆகிய இரு நிலைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி வளை வடிவமாகிறது. வெளி வளைகிறது. ஆகாயத்தின் இந்த பகுதி, இந்த பரப்பு வளைகிறது என்கிறோம், வளை வடிவமாகிறது என்கிறோம். விண்மீன்களை காணும்போது விண்மீன்களுக்கும் நமக்குமான இடைவெளி, விண்மீன்களுக்கும் வானத்தின் கருமை வண்ணத்திற்குமான இடைவெளி ஆகியனவெல்லாம் ஆழம் அருகமையின் நிலைகள். விண்மீன்களுக்கும் அவற்றின் பின்புலத்திற்குமான வெளி வளைகிறது. அதை காட்டிலும் கூடுதலாக விண்மீன்களுக்கும் நம்முடைய கண்களுக்குமான வெளி நன்கு வளைகிறது, கூடுதலாக வளைகிறது. விண்மீன் என்பது இடையில் உள்ள பொருள். அதற்கு பின்புலம் உண்டு, அது கருமையாக இருக்கிறது. விண்மீனுக்கும் மனிதருக்கும் இடையில் உள்ள வெளி கருமைதான், ஆனால் வெளிச்சம் மிகுதி. இங்கு விண்மீனுக்கு பின்புலம் ஒன்று, விண்மீனுக்கும் மனிதருக்கும் இடையில் உள்ள வெளி இரண்டு. இந்த இரண்டில் இரண்டு இடைவெளி நிலைகளுமே வளைகின்றன. இவற்றுள் எது கூடுதலாக மிகுதியாக வளையும் என்றால், விண்மீனுக்கும் மனிதருக்கும் இடையில் உள்ள வெளிதான் மிகுதியாக வளைகிறது. ஏனெனில் விண்மீன் மனித காட்சி அறிவு ஆகிய இரண்டிற்கும் இடையில்தான் ஆழம் அருகமை மிகுதியாக செயல்படுகிறது. விண்மீனுடைய வண்ணம், விண்மீனுக்கும் மனிதருக்கும் இடையில் உள்ள அரை இருள் அல்லது குறை வெளிச்ச நிலை, அந்த வெளிச்சத்தில் உள்ள ஒளி கற்றைகள், எண்ணற்ற வண்ணங்கள் ஆகியவையெல்லாம் ஆழம் அருகமை ஆகிய இரு நிலைகளில் மிகுந்திருக்கின்றன. இதனால் மனிதருக்கும் விண்மீனுக்கும் இடையில் உள்ள இடைவெளி கூடுதலாக மிகுதியாக வளைகிறது. அவ்வாறு வளைவதால் தான் வெளி வளைகிறது. அந்த இடத்தில் அவ்வாறு வளைவதால் தான் விண்மீனை காண்கிறோம். விண்மீனுக்கு பின்புலம் கருமையாக இருக்கிறது, அடர்த்தியாக இருக்கிறது. அது ஆழத்தில் இருக்கிறது. ஒருவேளை விண்மீனுடைய வெளிச்சம் மிகுதியாக இருந்தால் அந்த விண்மீன் நமக்கு அருகமை, ஆகாயத்தின் கருமை நிறம், ஆழம். விண்மீனுடைய வெளிச்சம் சற்று குறைவாக இருந்து கருமை மிகுதியாக இருந்தால் வெளிச்சம் ஆழமாகவும் ஆகாயத்தின் கருமை அருகமையாகவும் மாறுவதும் உண்டு. மேகக்கூட்டம் கடந்து சென்றால் அல்லது சாம்பல் வண்ணத்தில் மேகம் இருந்தால் அவ்வாறு மாறுவதும் உண்டு. ஏற்கனவே இது ஒரு குறிப்பிட்ட விதியில் செயல்படுவதில்லை என்று கூறினோம். எவ்வாறாக இருப்பினும் விண்மீனுடைய பின்புலம் குறைவாக வளையும், விண்மீனுக்கும் மனிதருக்கும் இடையில் உள்ள இடைவெளி மிகுதியாக வளையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் மூன்றாவது பரிமாணம் என்ற கருத்தின் விளக்கங்கள். ஆழமற்றதை காண இயலாது, ஆழத்தை காண இயலாது என்பது ஒரு மறைமொழி. எதற்கு ஆழம் இல்லையோ அதை காண இயலாது. ஆழம் என்று ஒன்று இருந்தால் அருகமை என்று ஒன்று இருக்க வேண்டும். அவ்வாறு ஆழம் என்று எதுவுமே இல்லை என்றால் அது காட்சிக்கு புலனாகாது. இருவேறு நிலைகள் இல்லை என்றால் இன்னொரு நிலையும் புலனாகாது. மூன்றாவது பரிமாணத்தின் அடிப்படை ஆழம்.
ஆதலால் ஆழம் அற்றதை மனிதரால் காண இயலாது. அதேவேளை ஆழத்தையும் காண இயலாது. இப்பொழுது 3வது பரிமாணம் என்ற கருத்தில் ஆழம் அருகமை பற்றி விளக்கினோம். ஆழம் என்று ஒன்று இல்லை என்றால் அதை காண இயலாது. ஒரு பொருள் முழு தட்டையாக, நிறைவான தட்டையாக இருந்தால் அதை நாம் காண்பதில்லை. அதற்கு ஆழம் இருக்க வேண்டும். ஆழம் என்றால் அந்த தட்டை வடிவத்தின் பின்புறம் பக்கவாட்டு பகுதிகள் இருக்க வேண்டும். அதுவே ஆழம். ஒரு காகிதம் இருந்தால் காகிதத்தின் பின்புறம் என்று ஒன்று இருக்கும். அந்த பின்புறத்திற்கும் முன்புறத்திற்கும் இடைப்பட்ட வெளிதான் பக்கவாட்டு வெளி. அதுதான் இடைவெளி என்று இதற்கு முன்பு குறிப்பிட்டோம். காகிதத்தின் முன்புறம் பின்புறமும் அதன் பக்கவாட்டு பகுதிகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பக்கவாட்டு பகுதி இல்லை என்றால், ஒரு காகிதம் தட்டையாக மட்டுமே இருக்கிறது என்றால் அதை காண இயலாது. ஆழம் இல்லை என்றால் காண இயலாது. அவ்வாறான பொருட்கள் இங்கு இல்லை என்று கருதுதல் மாயை. இங்கு ஆழமற்ற பொருட்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. நம் அனைவரையும் சுற்றி இருக்கின்றன. நம் அனைவருக்கு உள்ளும் இருக்கின்றன. ஆகாயத்திலும் ஆழமற்ற பொருட்கள் உள்ளன. அவற்றை நாம் காண்பதில்லை. அது வேறு பரிமாணத்தில் இருப்பதால் காண்பதில்லை. ஆழத்தை காண இயலாது என்றால், ஒரு காட்சி புலனாவதற்கு ஆழம் தேவை. அந்த ஆழம் காட்சியை புலனாக்குமே அன்றி தன்னை புலனாக்காது என்பது கருத்து. ஆழம்தான் அருகமையை தோற்றுவித்து காட்சியை வழங்குகிறது. ஆனால் எது ஆழமோ அதை அப்படியே காண்பதில்லை என்பது கருத்து. ஆகாயத்தை பார்க்கையில் விண்மீன்கள் தெரிகின்றன. ஆயினும் விண்மீன்களின் பின்புலத்தில் உள்ளவற்றை மனித கண்கள் காண்பதில்லை. அப்பின்புலமே ஆழம். எங்கு நோக்கினும் எதனை நோக்கினும் ஆழத்தை அப்படியே உள்வாங்கும் திறன் மனித காட்சி அறிவுக்கு இல்லை. விழிகளுக்கு அருகில் பொருள் நெருங்க நெருங்க அப்பொருள் புலனாகாமல் மறையும். ஏனெனில் அருகமை மிகுந்தால் ஆழம் குறைகிறது. எல்லா காட்சியிலுமே ஆழத்தை காண நாம் அப்படியே காண்பதில்லை. எது ஆழமோ அதை அப்படியே காட்சியறிவு உள்வாங்குவதே இல்லை. அதற்குத்தான் ஆகாயத்திற்கும் அதன் பின்புலமான ஆகாய என்னும் பின்புலத்திற்கும் விண்மீன்களுக்குமான சான்று விளக்கப்பட்டது. விழிகளுக்கு அருகில் ஒரு பொருள் நெருங்க நெருங்க அப்பொருள் புலனாகாமல் மறையும். ஒரு பொருளை விழிகளுக்கு அருகில் கொண்டு வந்தால் அப்பொருள் புலனாவதில்லை. ஏன் எனில் அருகமைவு மிகுந்தால் ஆழம் குறைந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட பொருளை மிகவும் அருகில் கொண்டு வந்து விட்டால் அப்பொருளுக்கான ஆழம் குறைகிறது. ஆழம் குறைந்தால் இடைவெளி இல்லை. ஆழம், அருகமை ஆகியவற்றுக்குள்ள வெளி வளைந்துதான் காட்சியாகிறது. அதுதான் 3வது பரிமாணம் என்று குறிப்பிட்டோம். மிகவும் அருகில் ஒரு பொருளை கொண்டு வந்து விட்டால் அப்பொருளுக்கான ஆழம் இல்லை, மிகவும் குறைந்து விடுகிறது. ஆழமும் அருகமையும் இணைந்து அவற்றுக்கு இடையில் உள்ள வெளி வளைந்து 3வது பரிமாணமாக மாற்றமடைந்தால்தான் மனிதரால் காண இயலும் என்பதனால் அருகில் நெருங்கும் பொருட்களின் காட்சி குறைகிறது. இதனால்தான் காற்றை மனிதர்களால் காண இயலவில்லை. காற்று அருகில் இருக்கிறது என்று உரைப்பதை விட காற்றிற்குள் தான் நாம் இருக்கிறோம். அருகமைவு என்னும் கருத்தை விட மிகவும் அருகில் உள்ள பொருள் காற்று. காற்றில் உள்ள நுண்பொருட்கள் மிகவும் அளவில் சிறியன என்பதனால் மட்டுமே நாம் காண்பதில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அருகமை சிறியது பெரியது என்பதெல்லாம் இந்த பரிமாணங்களுடைய விளைவுகள் தான். சிறியவை பெரியவை என்றெல்லாம் அளவீடுகளின் அடிப்படையில் பேரண்டத்தில் எதுவுமே இல்லை. கதிரவன் மிகவும் பெரியது என்று நீங்கள் நம்புவது மாயை.
இந்த பரிமாண கொள்கையின்படி அது அளவில் பெரியது, அல்லது அது ஆழத்தில் உள்ளது, ஆகவே காண்பதில்லை. சிறியவை பெரியவை என்ற கருத்துக்களுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. மாயை பொய்யல்ல, ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. விழிகளுக்கு மிக அருகில் இருந்தால் ஆழம் அருகமை இல்லை, வளைவு இல்லை, ஆகவே புலனாவதில்லை என்று நாம் சொல்லும்போது, என்ற கருத்தை விளக்கும்போது நீங்கள் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எண்ணற்ற பொருட்கள் நம்மோடு இருக்கின்றன, அவற்றை நாம் காண்பதில்லை. அவையெல்லாம் மிகவும் நெருக்கமாக, மிகவும் அண்மையில் இருக்கின்றன. மிகவும் அண்மித்து இருக்கும் எந்த பொருளையும் காட்சி அறிவால் காண இயலாது என்பது கருத்து. ஒளியே வடிவங்களை ஆக்குகிறது என்பது ஒரு இன்றியமையாத மறைமொழி. இது வேறு பல விளக்கங்களுக்கும் இந்த மறைமொழியே நமக்கு துணையாக இருக்கின்றது, வழிகாட்டுகிறது. ஒளியே வடிவங்களை ஆக்குகிறது. இருளும் ஒளியும் எங்கும் உள்ளன. இருள் தனித்திருப்பதில்லை, ஒளி தனித்திருப்பதில்லை. இருள் நிலை பெற்றது, அதுவே சிவம், அதுவே ஓர்மையின் வடிவ மூலம். இருள் ஈர்க்கும் பண்புடையது, இருள் அடர்த்தியானது, செறிவானது, உள் வருவனவற்றை செறித்து தன் வயமாக்குதல் இருளின் பண்பு. இவ்வளவும் இருளின் தன்மைகள். இருளும் ஒளியும் எங்கும் உள்ளன. இருள் இருக்க அதன் மீது ஒளி பரவுகிறது என்பது தற்கால கருத்து. நம்முடைய மெய்யியல், நாம் உணர்ந்து உரைக்கும் மெய்யியல் இக்கருத்தை ஏற்கவில்லை. இருள் இருந்தால் அங்கு ஒளியும் இருக்கிறது என்கிறோம். ஒளியற்ற இருள் என்பது எங்கும் இல்லை, அவ்வாறு இருக்கவே இயலாது என்கிறோம். ஒளியின் பயணம் என்று இவர்கள் கருதுவது வெளிச்சத்தின் பயணத்தை அன்றி வேறெதுவும் இல்லை. வெளிச்சம் எனப்படுவது வெளிப்பாடு. அதன் அசைவுகளை பயணம் என்று கருதுவது தற்கால வழக்கமாக இருக்கிறது. ஆகவே ஒளி பயணிக்கிறது என்பது தவறு. வெளிச்சம் பயணிக்கிறது. அதற்கு அளவீடுகள் உண்டு, அதன் வேகத்தை எல்லாம் கணக்கிட இயலும். நாம் இங்கு வெளிச்சத்தை பற்றி விளக்கவில்லை, ஒளியை பற்றி விளக்குகிறோம். இருளும் ஒளியும் இணைந்தே இருக்கும், சிவமும் சக்தியும் இணைந்துதான் இருக்கும். இருள் நிலையானது, அது ஈர்ப்பது, அது அடர்த்தியானது, செறிவானது. இவற்றை விட உள்வருவனவற்றை செறித்து தன்வயமாக்குதல் இருளின் பண்பு. எல்லாவற்றையுமே இருள் தன்வயமாக்கிவிடும். ஒளியையும் அவ்வாறு தான் செய்கிறது. ஒளியையும் இருள் தன்வயமாக்கி கொண்டே இருக்கிறது. அது உச்சநிலை இயக்கம். இருள் என்பதே உச்சநிலை இயக்கம், அடர்த்தியின் உச்சம், செறிவின் உச்சம். அதற்கு மேல் செறிவில்லை, அதற்கு மேல் அடர்த்தி இல்லை. அந்நிலையில் இருக்கும் சிவம் எல்லாவற்றையுமே தன்னை நோக்கி ஈர்த்துவிடும், தன்வயப்படுத்திவிடும். தனித்த வடிவம் என்று உனக்கு ஏதும் இல்லை, தனித்த இயல்பு உனக்கு ஏதும் இல்லை, யாவும் யாமே என்ற நிலைக்குள் அது இழுத்துவிடும். அதுவே தன்மயமாக்குதல். ஒளி இருளுடன் பிணைந்துள்ளது. ஒளி நிலை பெறாதது. ஒளி தேங்குவதில்லை, ஒளி பயணிப்பதில்லை, விரவி கொண்டுள்ளது. இந்த சொற்களை எல்லாம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். பயணம் என்பது இடம் விட்டு இடம் செல்லல். விரவல் என்பது முழுமையாக நிறைந்து அம்முழுமை முழுவதும் அசைந்து பரவுதல். அதுதான் விரவல். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றால் அது பயணம். ஒளி அவ்வாறு பயணிக்கவில்லை, ஆனால் அது விரவுகிறது. விரவல் என்பது முழுமையாக நிறைந்து அம்முழுமை முழுவதும் அசைந்து பரவுதல். ஏற்கனவே நிறைந்திருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. இது ஓர் இடம், அது ஓர் இடம் என்ற நிலையே இல்லை. இடம் முழுவதும், இந்த விசும்பு முழுவதும் ஒளி இருக்கிறது, இருளோடு இருக்கிறது. ஆனால் அது நிலைத்தில்லாமல் தொடர்ந்து அசைந்து பரவிக்கொண்டே இருக்கிறது.
கடல் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு இருக்கிறது என்று ஒரு சான்றுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. ஒரு சான்றுக்கு, அதுதான் விரவுதல். முழுமையாக நிறைந்த பிறகு தன்னுடைய அசைவின் வழியாக பரவுதல் என்பதுதான் விரவலை குறிக்கிறது. ஒளி பயணிக்கவில்லை, விரவுகிறது. ஆற்று நீர் பயணிக்கிறது, கடல் நீர் விரவுகிறது என்று நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆற்று நீர் செய்வது பயணம், கடல் நீர் செய்வது விரவல். ஒளி கடல் நீர் போல் முழுமையும் நிறைந்து விரவிக் கொண்டுள்ளது. இருளும் ஒளியும் பிரிவதில்லை, ஒன்றோடு ஒன்று ஒன்றி இருக்கின்றன. ஒளியே சக்தி. இருளும் ஒளியும் பிரிந்திருப்பதே இல்லை. ஒளியே சக்தி. ஒன்றோடு ஒன்று ஒன்றி இருத்தல் இருள் ஒளி ஆகியவற்றின் இயல்பு. இருளுக்கும் ஒளிக்கும் வண்ணங்கள் இல்லை. எல்லா வண்ணங்களையும் அவையே விரிக்கின்றன. வண்ணங்கள் யாவும் இருள் ஒளி ஆகியவற்றின் விளைவுகள். இருளும் ஒளியும் வண்ணங்களின் மூலம் என்பதால் அவற்றின் வண்ணங்களை வரையறுக்க இயலாது. இதை பற்றி ஏற்கனவே விளக்கினோம். இருளும் ஒளியும் நேர் எதிர் என்று ஆகி புணர்கின்றன. இப்புணர்ச்சியின் வெளிப்பாடுகளே வடிவங்கள் யாவும். புணர்ச்சியே சீர்மை நிலையின் அடிப்படை என்பதையெல்லாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம். அதுதான் இங்கு விளக்கப்படுகிறது. இருளும் ஒளியும் நேர் எதிர் என்றாகி புணர்கின்றன. இருள் நேர், ஒளி எதிர். இந்த புணர்ச்சியின் வெளிப்பாடுகளே எல்லா வடிவங்களும். ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய ஐம்பூதங்களின் வடிவ மற்றும் உருவ வெளிப்பாடே இருள் ஒளி புணர்ச்சியின் விளைவுதான். இருள் ஒளி புணர்ச்சியில் கருமை, வெண்மை ஆகிய முதல் நிலை வண்ணங்கள் வெளிப்படுகின்றன. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கருமை, வெண்மை ஆகியனதான் முதல் நிலை வண்ணங்கள். இதை பற்றியும் நாம் கடந்த பாடத்தில் விளக்கினோம். இருளும் ஒளியும் புணரும் போது வெளிப்படும் முதல் நிலை வண்ணங்கள் கருமை, வெண்மை ஆகியன. கருமை சிவத்தின் பண்புகளையும் வெண்மை சக்தியின் பண்புகளையும் தாங்கியுள்ளன. எல்லா வண்ணங்களும் இவ்விரண்டும் கலந்து வெளிப்படுத்துவனவே. கருமை மிகை, வெண்மை குறை. இந்த மிகை குறை பாடத்தை எல்லாம் மீண்டும் கேளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு கருமை மிகை, வெண்மை குறை என்பதெல்லாம் புரியும். மீண்டும் கேட்டு பாருங்கள். மிகை தனிந்து சூழலில் உள்ளவற்றை, குறைகளை ஈர்க்கும் என்று குறிப்பிட்டோம். தனிந்து உள்வாங்கும். கருமைதான் தனிந்து உள்வாங்குகிறது எல்லாவற்றையும். இந்த கருமை குறைவாக, வெண்மை மிகுதியாக உள்ளவையெல்லாம் ஆர்ப்பரிப்பவை, அசைபவை, நிலைத்தன்மை குறைந்தவை என்பது ஒரு வண்ண கோட்பாடாகவே விளக்கி சொல்லலாம். எந்த கருத்தை விளக்குவதற்கு எந்த வண்ணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான விளக்கங்கள் எல்லாம் இந்த பாடத்தில் உள்ளன. கருமை மிகை, வெண்மை குறை. நேர் எதிர் ஆகிய இரு பண்புகளும் புணர்ச்சியில் நிறைவை எட்டிய பின்னர் கருமை தோன்றும். புணர்ச்சி நிறைந்த பிறகு, நேரும் எதிரும் புணரும் போது புணர்ச்சி ஒரு நிலையில் நிறைவடைந்து விடும். இதற்கு மேல் ஏதும் இல்லை, புணர்வதற்கு ஏதும் இல்லை, வேறு வேறு என்ற நிலை நமக்கிடையே இல்லை, நிறைவடைந்து விட்டோம் என்பதுதான் புணர்ச்சியில் நிறைவு. அதுவரை நீ நேர், நான் எதிர் என்றால் புணர்ச்சி தொடரும். இனி நீ வேறு, நான் வேறு இல்லை என்ற நிலை வந்துவிட்டால் புணர்ச்சி நிறைவை எட்டும். அந்த புணர்ச்சி நிறைவை எட்டிய பின்னர் கருமை தோன்றும். அதுதான் கருமையின் தோற்றம். கருமை என்ற வண்ணம் எப்பொழுது தோன்றும் என்றால் இனி புணர இயலாது என்ற நிலையில்தான் தோன்றும். அந்த கருமை என்பதே தன் நிறைவை எட்டியதுதான். ஒரு பொருள் கருமையில் இருக்கிறது என்றால் அது வண்ணங்களில் தன்னிறைவை எட்டிவிட்டது, அவ்வளவுதான். இதற்கு மேல் அதற்கு எதுவும் தேவையில்லை. ஆகவே கருமையாகிறது. அது பிறவற்றை இனி உள்வாங்க தொடங்கிவிடும். நிறைவடைந்து விட்டதல்லவா, ஆகவே அது ஈர்க்க தொடங்கிவிடும். அதற்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் ஆகவே அது ஈர்த்தலை செய்யும். நேர் எதிர் ஆகியன இடையரா புணர்ச்சியில் ஈடுபடுதல் வெண்மை என்றாகும். வெண்மைக்கு தன்னிறைவு இல்லை. இடையராத கருமையில் பொருந்தி கலந்து வண்ணங்களை வெளிப்படுத்துவது வெண்மை. இடையரா புணர்ச்சியில் ஈடுபடுதல் தான் வெண்மை. இந்த புணர்ச்சி நிறைவடைந்து விட்டால் கருமை, நிறைவடையவில்லை என்றால் அது வெண்மை. வெண்மைக்கு தன்னிறைவு இல்லை, அது தன்னிறைவு அடையாது. இடையராது கருமையில் பொருந்தி கலந்து வண்ணங்களை வெளிப்படுத்துவது தான் வெண்மை. கருமை குளிர் நிலையையும் வெண்மை வெப்பநிலையும் இயல்புகளாக கொண்டுள்ளன. இவையெல்லாம் இயல்புகள்.
கருமை எனும் குளிர் பரப்பில் வெண்மை வெப்பம் சேர்கிறது. அதாவது கருமையில் வெண்மை சேர்வது என்பது குளிர்ச்சியில் வெப்பம் சேர்தல் என்றாகும். வெண்மையின் வெப்பம் இல்லையேல் கருமையின் குளிர் பரப்புகளில் எவ்வடிவமும் இல்லாது போகும். வெண்மையுடைய வெப்பம் இல்லை என்றால் கருமையில் எந்த வடிவமே இருக்காது. ஏற்கனவே குறிப்பிட்டோம், அது எல்லா வடிவங்களையுமே தன்மைப்படுத்திவிடும். புவியின் துருவங்கள் கருமையால் சூழப்பட்டவை. புவியின் துருவங்கள் கருமையால் சூழப்பட்டவை. இக்கருமையே குளிர்ச்சியை தக்க வைக்கிறது. பனி எனும் வடிவம் வெண்மையால் பாதுகாக்கப்படுகிறது. பனியின் ஆதிநிலை கருங்குளிர்ச்சி. பனி ஆதியில் அதன் ஆதி நிலையில் கருங்குளிர்ச்சியாக இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. பனி என்பது ஒரு வெளிப்பாடு. அதற்கு மூல நிலை ஆதிநிலை என்று ஒன்று உண்டு. அது கருங்குளிர்ச்சி. அது தோற்றமற்றது. கருங்குளிர்ச்சி ஆகாயத்தில் நுண் துகள்களாக நிலை பெற்றிருப்பது. கருங்குளிர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் ஆகாயத்தில், வெளியில் நுண் துகள்களாக நிலை பெற்றிருப்பது. இதன் மீது ஒளியின் வெளிப்பாடாகிய வெண்மை வெப்பம் செயல்பட்டு பனி எனும் வடிவம் தோன்றுகிறது. பனி எனும் வடிவம் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பதை இந்த கருத்து விளக்குகிறது. புவியின் துருவங்கள் கருமையால் சூழப்பட்டவை. இதை உங்களால் புரிந்து கொள்ள இயலும். இந்த கருமையே குளிர்ச்சியை தக்க வைக்கிறது. பனியின் ஆதிநிலை கருங்குளிர்ச்சி. இந்த ஆதிநிலை எப்படி பனியாக மாற்றமடைகிறது, வெளிப்படுகிறது என்பதைத்தான் இந்த 2 வரிகள் 3 வரிகள் விளக்குகின்றன. பனியின் ஆதிநிலை கருங்குளிர்ச்சி. அது தோற்றமற்றது. அந்த கருங்குளிர்ச்சிக்கு என்று தோற்றமில்லை. அதாவது கண்களால் காண இயலாது. அதுதான் தோற்றமற்றது என்றால் என்ன பொருள் என்றால், அது தோன்றுவதில்லை, கண்ணுக்கு புலனாவதில்லை, வேறு பரிமாணத்தில் இருக்கிறது என்று பொருள். ஆதிநிலையாகிய பனியின் ஆதிநிலையாகிய கருங்குளிர்ச்சி தோற்றமற்றது. கருங்குளிர்ச்சி எப்படி இருக்கிறது, அதுக்கு தோற்றம் இல்லை அதற்கு. ஆனால் அது எப்படி இருக்கிறது என்று விளக்கப்படுகிறது. அது ஆகாயத்தில் நுண் துகள்களாக நிலை பெற்றிருப்பது. நுண் துகள்களாக இருக்கிறது. இதன் மீது ஒளியின் வெளிப்பாடாகிய வெண்மை வெப்பம் செயல்பட்டு பனி எனும் வடிவம் தோன்றுகிறது. இந்த ஒளியின் வெளிப்பாடாகிய வெண்மை, அதன் இயல்பாகிய வெப்பம் ஆகியன செயல்பட்டு பனி எனும் வடிவம் தோன்றுகிறது. இந்த இடத்தில் ஆகாயத்தில் உள்ள கருங்குளிர்ச்சி, இன்னொரு புறம் ஒளியின் வெளிப்பாடாகிய வெண்மை. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் குளிர்ச்சி வெப்பம். வண்ண கொள்கையாக சொல்ல வேண்டுமென்றால் கருமை வெண்மை. இந்த இரண்டும் ஆழம் மற்றும் அருகமை என்ற நிலையை தோற்றுவிக்கின்றன. கருங்குளிர்ச்சி நுண்துகள்களாக இருக்கிறது. அது காட்சிக்கு புலனாகவில்லை. அதன் மீது வெப்பம் செயல்படும் போது, வெண்மை செயல்படும் போது ஆழம் அருகமை என்று 2 நிலைகள் வந்துவிட்டன அல்லவா? இந்த ஆழத்திற்கும் அருகமைக்கும் இடையில் உள்ள வெளி வளைந்து அது காட்சிக்கு புலனாகிறது. பனி எப்படி வடிவம் பெறுகிறது என்பதற்கான விளக்கம் இது. ஏன் துருவப்பகுதியில் உள்ள, புவிக்கு மேலே துருவப்பகுதியில் உள்ள கருமையான குளிர் பொருட்கள் கண்ணுக்கு புலனாவதில்லை, அதே துருவப்பகுதியில் புவியில் உள்ள பனி எப்படி கண்ணுக்கு புலனாகிறது, என்ன வேறுபாடு என்பதை இது விளக்குகிறது. எல்லா வண்ணங்களும் கருமை வெண்மை ஆகிய மூல வண்ணங்களின் குளிர்ச்சி வெப்பம் எனும் 2 நிலைகளின் விளைவுகள் என்று மீண்டும் இந்த பாடத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி, ஆழம், அருகமை ஆகிய பாடங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்க வேண்டும். வாய்ப்பு இருந்தால் நூலில் படிக்க வேண்டும். நூலில் படித்து மீண்டும் மீண்டும் விளக்கத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. செம்மை வனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார்.
விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழிநூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மைவனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.semmaivanam.org என்ற செம்மை இணையதளத்திலும் கிடைக்கும்.